5ல இருந்து 3வது ஸ்டேஜுக்கு வந்துருச்சு பாருங்க. இவங்க எப்படி வந்தாங்க சரிங்களா? இப்ப எப்படி இருக்கிறாங்கன்னு கேளுங்க. சரி சொல்லுங்க. எனக்கு வந்து 10 வருஷமா கிட்னி பிரச்சனை எனக்கு. இப்போ நான் வந்து கிட்னி கிளம்பி இருக்கேன். நான் வந்து இப்போ இடையில கூட போய் கையை தாப்பம் சொன்னாங்க. கையை தாப்பம் செஞ்சு கையும் வீட்டாங்க எனக்கு வந்து. அதுக்கு பிறகுதான் வந்துட்டு எங்களுக்கு மருந்து பார்த்து கொஞ்சம் மருந்து எடுத்துருந்தேன். மருந்து எடுத்து உடம்பு நல்லா இருக்கு. இப்போ 3வது இருக்கு. 5வது 3வது வந்துருச்சு இருக்கு. 5ல இருந்து 3வது ஸ்டேஜுக்கு வந்துருச்சு பாருங்க. சொன்னாங்க பரவாயில்ல கல்லு போயிட்டாங்க நல்லா இருக்கு உடம்பு சொன்னாங்க. நல்லா இருக்கு எனக்கு. எல்லாரும் வந்து பாருங்க. முதல்ல இங்க வந்து பாக்கல உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சா? நம்பிக்கை இல்ல எனக்கு. ஆனா இப்ப நம்பிக்கை கேட்டுங்க. புதுசா உள்ளவங்களுக்கு சொல்றேன். இந்த முதல்ல இந்த மருந்து சாப்பிடும்போது உடம்பு சம ஓடி வச்சிருக்குமே. ஆமா வலிச்சிச்சு. கேட்டுங்க. எனக்கு கால் பண்ணி எனக்கு தொலை பண்ணக்கூடாது. வெளிக்கும். என்ன எப்படி இருந்துச்சு? வலிக்கு ரொம்ப மூச்சுலாம் வாங்கும். காலெல்லாம் நீங்க இருக்கு எனக்கு. தூங்க முடியாத இடத்துல அப்படியே பக்கம் இழுக்கு எனக்கு. கஷ்டமா இருக்கு. இப்ப இது சாப்பிட்டு நல்லா இருக்கு எனக்கு உடம்பு. கைக்கெல்லாம் நீங்களாம் நல்லா இருக்கு. அந்த கிட்னி போனவங்க தான் என்ன சொல்ல போறீங்க? நிறைய பேர் இருக்காங்க கிட்னி போனவங்க. என்ன சொல்ல போறீங்க அவங்ககிட்ட? இந்த மாதிரி சாப்பிட்டு உடம்பு பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஆரோக்கியமா இருங்க. இங்க பாருங்க நல்லா வந்து சொல்றீங்க. என் மருந்து வந்து 50% உங்களை காப்பாத்திடும். 50% நான் சொல்ற வீடியோ நல்லா கேட்டுங்க. கிட்னி போனவங்களுக்கு உங்களுக்கு தான் சொல்றேன். நிறைய பேர் இங்க வராதவங்களும் இருப்பாங்க, வர முடியாதவங்களும் இருக்குங்க. சாப்பாடு என்னோட சாப்பாடு டிக்டாக்ல போய் ஃபாலோ பண்ணுங்க. இப்பயே கிட்னி போயிட்டா உடனே சாப்பாடை மாத்துங்க சரிங்களா? திருப்பி நான் கறி வச்சு சாப்பிட்றேன், மீன் கறி வச்சு சாப்பிட்றேன், கோழி கறி வச்சு சாப்பிட்றேன், வங்காய் மீன் சாப்பிட்றேன், பாவு சாப்பிட்றேன், சீனக்காரில் போயிட்டு என்ன லிக்காடு சீன் சாப்பிட்றேன். அதெல்லாம் முடியவே முடியாது. அதெல்லாம் உங்க வாழ்க்கையில மறந்துருங்க சரிங்களா? இன்னொன்று தூக்கம் ரொம்ப முக்கியம். தூக்கம் 8 ஹவர் தூங்கியே ஆகணும் சரிங்களா? கல்யாணத்துக்கு போற விடிகால் 2 மணிக்கு போற கொஞ்சோண்டு தாங்க சாப்பிட்டேன், ஆசையா இருந்துச்சு. அந்த பேச்சு எங்க இடம்ல 1 மாசத்துக்கு தாங்க போட பண்ண சொல்றேன். 1 மாசம் நல்லா பிறகு என்னமோ பண்ணிட்டு போகிறேன். அதை கூட பண்ண மாட்டாங்க சரிங்களா? அதனால கொஞ்சம் வாயை கட்டுங்க போதும். பாருங்க உங்களுக்கு முன்னுக்கே சொல்லி ஆள் வந்துட்டாங்க. இதுக்கு மேல நான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் நம்பிக்கைலாம் வந்துட்டு பாருங்க சரிங்களா? வாங்க வாங்க.